ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து 1/2 கப், பச்சரிசி மாவு அல்லது இடியாப்ப அரிசி மாவு 2 கப். ஸோ நீங்கள் பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, அரிசி மாவாக இருந்தாலும் எதுனாலும் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வறுத்தரைக்காத அரிசி மாவு. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 தான் முறுக்கு பிழிகிறதுக்கான டிசைன்ஸு. இந்த 3 கண்ணும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்டார் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் வச்சு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் வந்து முறுக்கு பிழிகிறது, இல்லை இடியாப்பத்துக்கு கொடுப்பாங்க. இந்த ஒரு இடியாப்ப உரல்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இது வந்து ஸ்பேர் கொடுப்பாங்க. அந்த கீழே போடுற ஸ்பேரு, இது கீழே அட்டாச் பண்ணுற மூடி. இந்த மூடியில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த 3 கண்ணும் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்டார் அட்டாச் பண்ணிக்கலாம். ரிமூவபிள் தான். இதை எடுத்துகிட்டு நம்ம கீழே அந்த உரல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே திருகி விட்டோன்னா ஈஸியாக க்ளோஸ் ஆயிரும். வாங்க முறுக்கு செய்கிறதுக்கு போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதும் தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து 1/2 கப் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து மிதமான சூட்டில் வறுத்து எடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஹீட்டில் வைக்காதீங்க, கலர் சேஞ்ச் ஆயிரும். ஒரு நல்ல மணம் வரும் இல்லையா, உளுந்தோட ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம். வறுத்தாச்சு, இதை நம்ம நல்லா ஆற வச்சாச்சு. இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு 7 to 8 பல்ஸ் மிக்சியில் கொடுத்திங்கன்னா ஒரு நல்ல மையாக கிடச்சிரும் நல்லா. பட் இருந்தாலும் நம்ம வந்து கடைசியில் சீவ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஏன்னா உளுந்து லைட்டாக வந்து நமக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கணும், அதனால். ஸோ இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சீவர் எடுத்துகிட்டு கீழே ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறேன். அதில் 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சில பேர் அரிசி மாவை வறுத்து போடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பண்ணலைங்க. வெறுமனே அரிசி மாவை அப்படியே 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன் அகலமான பாத்திரத்தில். இப்போது நம்ம வந்து உளுந்தை வந்து சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருந்த உளுந்து மாவையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு நைஸாக இருக்கும், இல்லைன்னா கரகரன்னு இருக்கும். இதில் கூட கொஞ்சம் வந்து நம்ம பல்ஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் சில இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சீவ் பண்ணிக்கிறோம். கூடயே நான் வந்து உப்பு மற்றும் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரியே செய்யணும். நல்லா வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து முறுக்குக்கு நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருப்போம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 3/4 கப் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெய், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கிளறி விட்டுடலாம். ஸோ கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு 1.25 கப் அளவு மேக்ஸிமம் வந்து தண்ணி
பிடிக்கும். ஸோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவெல்லாம் பிணையும் இல்லையா, அதே பக்குவத்தில் தான் பிணைய போகிறோம். நான் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் முதல்ல ஆட் பண்ணலாம். நான் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோன்னே நல்லா வந்து பிணைஞ்சு விட்டுறேன். நல்லா எல்லா இடத்துலையும் இது மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடியாப்பம் பொடியில் இதுலேயே வந்து 3 கன்று வச்சது இருக்குது, 1 கன்று வச்சு அதிலே வச்சு நம்ம இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து பிழிவோம். ஸோ இதுக்கு வந்து வாழை இலையில் வச்சு பிழிஞ்சிட்டு போடலாம் எண்ணெயில். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து தோசை கரண்டி, இந்த கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, வடை இதெல்லாம் வறுத்து எடுக்கிற கரண்டி இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நான் சுடணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிக்காது. இதே வந்து பிளாஸ்டிக் கவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. வாழையில் மேக்ஸிமம் வந்து வாழை இலையில் போட்டு எடுப்பாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் தான் மோஸ்ட்லி. அது பண்ணிங்கன்னா எண்ணெய் மேலே தெரிக்கும். ஸோ இது வந்து இந்த மெத்தட் பண்ணும்போது நம்ம மேலே எண்ணெய் தெரிக்காது, நமக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம மேலே எண்ணெய் தெரிக்கும், நமக்கு ஒரு பயம் இல்லாமல் ஈஸியாக அந்த முறுக்கு போட்டு எடுப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு சின்ன டிப்பு, கொஞ்சம் குட்டியாக இருக்கிற கப்பை எடுங்க. அதாவது எண்ணெய் பொரிக்கிற இது வந்து கொஞ்சம் குட்டி கடாயாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து குழி நல்லாயிருக்கும். ஸோ அதில் எண்ணெய் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வந்து ஆனால் கொஞ்சம் கனமான சட்டியாக பாருங்கள். லேசான சட்டி வேணால், கொஞ்சம் கனமான சட்டியாக எடுத்துகிட்டு குட்டி சட்டியாக இருந்தால் இன்னுமே ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக உங்களால் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பெரிய சட்டி எடுத்து நிறையா முறுக்கு போடணும், அந்த மாதிரி அந்த ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் பரவும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஹீட்டு வந்து கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக நீங்கள் முறுக்கு போட்டு எடுக்கலாம். ஏன்னா ஒரே குழிவாக இருக்கிறனால சின்ன குழிவாக இருக்கும், ஒரு நடுவில் மட்டும் கொஞ்சம் குழிவாக இருக்குன்னா ஈஸியாக ஹீட்டு பரவும். இன்னொன்று உங்களுக்கு ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 4 அடுப்பாக இருக்குது அப்படின்னா அந்த அடுப்புலோட உங்களை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அடுப்பில் வந்து நீங்கள் முறுக்கு போட்டு எடுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுப்பை யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் நான் பிகினர்ஸுக்கு சொல்ல வேண்டிய டிப்ஸு. வாங்க நம்மளோட அழகான பிகினர்ஸ்க்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ்.